கோஸ்ட் ஸ்டோரி தான். பக்கத்து வீட்டில் இருக்கும்போது நடந்த சம்பவம் தான் இது. நான் தான் வந்து நான் உங்கள் பொண்ணு கிடையாது, நான் பெருமாள் வந்திருக்கேன் அப்படின்னு கதைக்குள்ளே போகலாம். ஸோ என்ன நடந்துச்சுன்னா, நான் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கும்போது நடந்த சம்பவம் தான் இது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ஒரு 16 வயசு இருக்கும். ஸோ அப்போ வந்து ரோடு வந்து கான்ட்ராக்ட் எடுத்து வேலையில் எல்லாரும் ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து நான் அந்த வேலையில் கலந்துக்கலாம், ஸோ வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது சரியான ஒரு உச்சி வெயில் இருக்கும். ஸோ அந்த டைமுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வேலை முடிச்சுட்டு பிறகு வாங்க போயிட்டு தண்ணி குடிக்கலாம், அப்படின்லாம் போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட ஆரம்பித்தாங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள கூட அப்படியே போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு அந்த கிணத்துல இறங்கிட்டு தண்ணி குடிச்சிட்டு நாங்கள் ஒரு ஓரமாக உட்காந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வந்து கேர் ஆகிடுச்சு. எனக்கு வந்து கேர் ஆகிட்டு அப்படியே நான் மயக்கடிச்சு கீழே விழுந்துட்டோன்னே இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே அலறிட்டு குடிச்சிட்டு என்ன செஞ்சால விஜி கீழே விழுந்துட்டா சொல்லிட்டு அப்புறம் தண்ணியெல்லாம் தெளிச்சுட்டு என்னை எழுப்பிட்டாங்க. ஸோ எழுப்பினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு நானாகவே இல்லை, எனக்கு ஒரு மழக்கம் கேர் ஆகிட்டேன். அப்படியே தண்ணி தெளித்து என்னை எழுப்பினதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க போல். அங்கே தலைவர்கிட்டலாம் சொல்லிவிட்டு இது மாதிரி விஜிக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் ஏதோ சரி குழந்தைக்கு மழக்கமாக இருக்கு போல், என்னன்னு தெரியல சொல்லிட்டு அம்மாலாம் அப்படியே கம்முன்னு ஆகிட்டாங்க, எதுவுமே பண்ணவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் நான் எப்போ மாதிரி நார்மலாக எப்போ மாதிரி வேலை பார்த்துட்டு எப்போ முடிச்சுட்டே இருந்தேன். ஸோ எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்போல்லாம் வந்து ஊரில் பார்த்தீங்கன்னாக்கா தெருமலை தான் மட்டன் மீன் எல்லாம் சிக்கன் எல்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ அப்போ வரும்போது சிக்கன் வந்துட்டு இருந்துச்சு. அம்மா போயிட்டு ஒரு 1 கேஜி எடுத்துகிட்டு வந்தாங்க. எடுத்துகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா எடுத்துகிட்டு வந்து அம்மா எல்லாமே ஆஞ்சி செய்துட்டு மட்டன் தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. எடுத்துகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வந்து இலையில போட்டு தட்டில் எப்போ மாதிரி நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரி தட்டில் போட்டு எனக்கு சாப்பாடு போட்டுறாங்க. அப்போ வந்து நான் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா தூக்கி அந்த தட்டோட தூக்கி தூரம் அடிச்சுட்டு ஒரே அழுதுகிட்டே இருந்தேன். எதுக்கு குழந்தை அழுகுற, என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு அம்மாலாம் தூச்சி என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு என்ன நீ யாரு என்னத்துக்கு அழுகுற அப்படின்னு கேட்கும்போது எனக்கு வந்து தட்டில் சாப்பாடு வேண்டாம், எனக்கு இலையில தான் சாப்பாடு வேணும் அப்படின்ட்டு. இலையிலையா என்னம்மா எப்பயுமே கேட்காத மாதிரி கேட்குற, இலையில கேட்குற என்னம்மாச்சு யாருமா நீ என்னம்மான்னு கேட்கும்போது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் வந்து நான் உங்கள் பொண்ணு கிடையாது, நான் பெருமாள் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அம்மாக்கெல்லாம் பயம். பெருமாளா நீ என்ன ஊர், என்ன பெருமாள், என்ன ஊர், நீங்கள் என்ன எதுக்கு வந்து என் பொண்ணு மேலே வந்து நீங்கள் அழுகிறீங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாலாம் கேட்கும்போது இந்த மாதிரி வந்து நான் வந்து என்னோட ஃபேமிலியில் வந்து பிரச்சனை. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிடுவேன், எங்கள் வீட்டு சைடில் கொஞ்சம் சண்டை வந்துருச்சு. அப்போது வந்து பார்த்தீங்கன்னா என்னை வந்து அடித்து என்னை கட்டி போட்டு என்னை கோணியில் கட்டி போட்டு என்னை கிணத்துல தூக்கி போட்டுட்டாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மக வந்து அந்த டைமுக்கு நான் என்ட்ரி ஆகி வெளியில் வரும்போது எனக்கு சுத்தத்துக்கு எனக்கு வந்து வெளியில் வரும்போது உங்கள் பொண்ணு வந்து உங்கள் பொண்ணு வந்து அந்த டைமுக்கு வந்துட்டாங்க, நான் வெளியேறும்போது அவங்கள அப்படியே நான் பார்த்துட்டோன்னே நான் அவங்க மேலே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் எங்கள் அம்மாலாம் ரொம்ப கத்திட்டு அழுதுருக்காங்க. அந்த சமயம் அழுதுட்டு என்ன பண்ணாங்க, நம்ம பொண்ணு மேலே இப்படி ஆயிடுச்சு, அறியாத பொண்ணு மேலே என்ன பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு அப்புறம் எங்கள் அப்பாவுக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் வர வச்சு இவங்கெல்லாம் பேசி அப்படியே வச்சுட்டு இருந்திருக்காங்க என்ன பண்ணலான்ட்டு. நிறைய கோயிலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்காங்க, எல்லா கோயிலும் கூட்டின்னு போய் பேய் ஓட்டுறதுக்காக இப்படியே ட்ரை பண்ணியிருக்காங்க. சாமி பாட்டு போட்டானாக்கா ஆடிட்டே இருப்பேன் நான், ஓடி பிடிப்பாங்களாம். இப்படியே இருக்கும்போது பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ஊரில் அந்த பேய் பிடிச்ச ஊர்லேயே தெரிஞ்சு அவங்க வந்து பார்க்கணுன்னு சொல்லி வந்திருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே இந்த ஆள் வந்து அவங்க சொந்த அவங்களோட ரிலேட் வந்த உடனே பார்த்துட்டு இந்த ஆள் அழுக ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மாலாம் என்ன பண்ணியிருக்காங்க, அப்போ எனக்கு வந்து அவங்க ரிலேட்லாம் வந்துட்டு அந்த ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்தோடனே என் மேலே வர ஆரம்பிச்சிட்டாரு அவர், அந்த பேய் பிடிச்சவர். ஸோ வந்துட்டு உடனே பார்த்தா செம்ம அழுது அவங்க ஃபேமிலியெல்லாம் பார்த்து ஒரு அழுகையா. ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு திருப்தி கிடையாது, என்னை இப்படி பண்ணிட்டாங்க, என்னை கோழியில் கட்டி போட்டு என்னை இப்படிலாம் கருத்துக்குள்ளே தள்ளி என்னை முழுக வச்சு அப்பாக அடிச்சிட்டாங்க அப்படின்ட்டு அந்த ஆள் சொல்லும்போது எங்கள் அம்மாக்கெல்லாம் அடி வயிறு கலங்குதான்.
நம்ம பொண்ணுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை, இந்த ஆள் வந்து இப்படி உட்காந்துக்கிட்டானே போக மாட்டேறானேன்னு சொல்லிட்டு போகாத கோயில் கிடையாது, போகாத இடம் கிடையாது. மடன்ற ஊருக்கு கூப்பிட்டு போனாங்க எங்கள் அம்மா. அப்புறமேட்டுக்கா தைதளின்ற ஊருக்கெல்லாம் கூப்பிட்டு போனாங்க. எல்லா ஊருக்கும் கூப்பிட்டு போயிட்டு அங்கங்கே போய் ஓட்டிட்டு ஸோ பார்த்தா ஏதோ பரிகாரம் பண்ணுறாங்களாம், போகவே மாட்டேங்குது. சரி அதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வீட்டாண்ட வரவங்களாம் என்ன ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க, என்னை தள்ளி உட்காருவாங்க. ஐயோ இந்த பொண்ணு மேலே பேய் இருக்குது, இந்த பொண்ணு எப்படி உட்காருது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு உட்காருவாங்க. ஒரு சாமி பாட்டு போட்டால் எல்லாரும் ஓடிடுவாங்க. ஸோ அந்த ஆள் வந்து ரொம்ப ஒரு 6 வருஷமாக என் மேலேயே தான் இருந்தான். என்னை விட்டு போகவே இல்லை அந்த ஆள். அதுக்கப்புறம் என்னாச்சு, ஸோ அப்புறம் வந்து ஒரு மடன்ற ஊருக்கு அம்மா அப்பா வந்து கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டு போயிட்டு அவங்க ஒரு சாமியார்கிட்ட வந்து சரியாகும், இங்கே போனால் சரியாகும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் அங்கே போனாக்கா இந்த மாதிரி எல்லாம் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பரிகாரத்தோட இதெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் 9 நாள் வந்து நான் அந்த கோவிலுக்கு வந்து 5 மணிக்கு யாருக்குமே தெரியாது. காலையில் 5 மணிக்கு அந்த சாமியை சுற்றி வருவேன் நான். அதுவும் அது சுத்தன்ட்டு வேற பிளான்லேயே சுத்தக்கூடாது, சொல்லக்கூடாது. அப்படி சுற்றிட்டு சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சூளத்தை வச்சு இங்கே நெஞ்சுக்கிட்டே குத்திருக்காங்க. இப்படி வச்சு குத்திட்டு உச்சி மயிரெல்லாம் கொஞ்சம் உச்சி முடியை வந்து கட் பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு போய் மரத்தில் அடிச்சிருக்காங்க. அடிச்சிட்ட உடனே இந்த பொண்ணு மேலே நீ எதுக்காக வந்த அப்படின்னு சொல்லி அந்த சாமியார் கேட்கும்போது இப்போ சொல்லியிருக்காங்க, எல்லா பொண்ணுங்களும் வந்தாங்க. ஸோ அப்படியே வரும்போது இந்த பொண்ணு தான் முன்னாடி வந்துச்சு, ஆனால் அந்த பொண்ணு இருந்தது வேற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து நான் அன்னைக்கு நான் ஒரு மாதிரியாக தான் இருந்தேன். ஸோ அப்போ வந்து அதனால அந்த பொண்ணை நான் கப்புன்னு குடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ இந்த பொண்ணை விட்டு நீ போறியா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது போகிறதுக்கே அவனுக்கு இஷ்டமே இல்லாத மாதிரி நான் போக மாட்டேன், கன்னி பொண்ணு எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது போறியா இல்லையான்னு சொல்லிட்டு சூளத்தை வச்சு அப்படியே இருக்கிட்டாங்க. ஸோ அம்மா தான் சொன்னாங்க, இது எல்லாமே ஸ்டோரி, இந்த கதையெல்லாம் என் அம்மா தான் சொன்னாங்க. அப்படியே இங்கே இருக்கிட்ட உடனே அப்புறமா என்ன பண்ணியிருக்காங்க, ஏதோ பரிகாரம்லாம் பண்ணும்போது நான் போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு சுத்தம் பண்ணி ஆச்சு. ஸோ அங்கேயே நான் என்ன பண்ணேன், எனக்கு அமுக்கு போனதுக்கப்புறம் நான் அங்கேயே அந்த பேய் என்னை விட்டு விலகினோடனே நான் என்ன பண்ணிட்டேன், 9 அடியில் நான் வேல் போடுறேன் சொல்லிட்டு எங்கள் ஊர் சாமிக்கு ரேணுகா அம்மாளுக்கு எங்கள் ஊர் சாமிக்கு நான் வேண்டிக்கிட்டேன். அப்புறம் 3 நாள் விரதமாக இருந்து 9 அடியில் நான் வேல் போட்டிருக்கேன். அந்த தழும்பு தான் இது பாருங்கள். ஸோ இங்கே இருக்குது பாருங்கள். ஆனால் இது நான் போட்டு பார்த்தீங்கன்னா 15 வருஷம் கிட்ட ஆகுது, இன்னமும் அந்த தழும்பு எனக்கு போல பாருங்கள். இந்த சைட் பாருங்கள் 9 அடி. அப்படியே பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த தாழ்வேல் போட்டுட்டு வரும்போது ஆண்டி நான் ஒயர் அருந்து அந்த இது மேலேயே பட்டுடுச்சு. அது அப்படியே இப்படியே தான் ஆடிச்சு அந்த கம்பி கூட. நான் அந்த ஃபோட்டோ இதில் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் பாருங்கள். அந்த தழும்பு தான் இது பாருங்கள். இதுதான் என்னோட உண்மையான நடந்த சம்பவம். வந்து கோஸ்ட் வீடியோ தெரிஞ்சுதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.